மகிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் கர்த்தர் இயேசுவை அழைக்க இயேசுவே வாரும், ஆவி மணவாட்டி வாரும் என்று ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏதை விதைப்பாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், இயேசுவை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே. ஆகையால்தான் ஆண்டவர் வருகிற காலமா இருக்கிறது. தேவன் வருகிற காலம். அல்லேலூயா. தேவன் வருகிற காலம் என்று எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். வரப்போகிற காலத்திற்கு இப்படி எல்லாம் சம்பவிக்கும் என்று. ஆனாலும் ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஆனாலும் தேவன் சொன்னார், அந்த திடம் கொள்ளுங்கள். ஆமாண்டவரே, மரண பரியந்தம் உங்களுக்குடனே இருக்கிறேன்னு சொன்னவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. தேவன் வருகிறார். வேகம் இறங்கி தேவ பரவதம் தம் பாதம் நிறுத்தி பூமியை நியாயம் தீர்த்திடுவார். மூலக மக்களும் கண்டிடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, நம் மரணத்திற்கு முன்பு தேவன் ஆமாண்டவரே வருகையை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மளை அழைத்து கொண்டு போவதை பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எந்த ஆத்மாவும் ஆண்டவரே ஆமாண்டவரே அறியவில்லை என்று சொல்ல முடியாது. மரித்த அத்தனை ஆத்மாக்களும் ஆண்டவரே தூதர்கள் கொண்டு போவதை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. சிலர் பேசுகிறார்கள், சிலர் பேச முடியாமல் ஆமாண்டவரே அடங்கி விடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரே கண்டதையும் கேட்டதையும் ஆண்டவரை உணர்ந்தவதையும் சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே சமயத்தில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஆமாண்டவரே அவர்கள் மரணத்திற்கு முன்பு எல்லாவற்றையும் அறிந்து புரிந்தும் தெரிந்தும் உணர்ந்தும் தான் மறுக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஆகியால்தான் அவர் வருகை தாமதம் அல்ல, அவர் வருகை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. நம் மரணத்துக்கு முன்பு நாம் எல்லாவற்றையும் கண்டு ஆண்டவரை உணர்ந்து அறிந்து புரிந்து தெரிந்து ஆண்டவரை மறிப்போம் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் தேவன் ஆண்டவரே ஆமாண்டவரே அல்லேலூயா எல்லாருக்கும் ஆண்டவரே மரணத்துக்கு முன்பு நியாயத்திற்கு ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஆமாண்டவரே மரணத்துக்கு பிறகு ஒரு நியாயத்திற்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தின் நியாயத்திற்கு அல்ல, நம்முடைய பரலோகத்தின் நியாயத்திற்கு ஒன்று உண்டு என்று தேவன் விளங்குகிறார். அல்லேலூயா. ஆகையால்தான் தேவனை ஆமாண்டவரே மட்டுப்படுத்தாதீர்கள். தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஆமாண்டவரே ஆமாண்டவரே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆமாண்டவரே தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆமாண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஆராதனை பகுதியை அல்லேலூயா ஆமாண்டவரே எவாஞ்சலிஸ்ட் ரவிகாந்த் இப்பொழுது வந்து ஆமாண்டவரே 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 ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆமாண்டவரே ஆமாண்டவரே ஆராதனை பகுதியை நடத்தி தர முடியும். அவருடைய கரங்களை தட்டி வர வைப்போம். அல்லேலூயா. சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறோம். அங்கே எழுதி வச்சுக்கலாங்க. அது ஒரு சொல்லியா என்ன அதிகாரம் படிச்சுக்கணும். சங்கீதம் 8 வாசிக்கலாமா? எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம்
பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைத்ததற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கின்றதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கின்றவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. முதல் பாடல், நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கு. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளம் உடலுமே உமக்காய் ஏங்குமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலம் தருகிறீர், புதிய நீர் தருகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போதாங்கள் வந்து நிற்போம். திருமுகம் கண்டு நாங்கள் திருப்தியில் மூழ்குவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்த பாடல், புதிய பாடல் பாடி பாடி. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்மை பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாக வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள்
சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகளை தந்தீரையா, அனைக்கும் கணவரை தந்தீரையா, அன்பு மனைவியையும் தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நேற்று வந்திருக்காங்க, நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு செல்வோம். இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நெஞ்சோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நீர் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலும் ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்திலும் ஆண்டவரே அப்பா, அப்புறம் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே மனம் பதறுகிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, மனம் நன்றவர்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒன்று இல்லாமல் ஆண்டவரே போகிறதாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அப்பா ஆண்டவரே காவல்துறை ஆண்டவரே, இப்படியாக நீதித்துறைகள் எல்லாம் மக்களுக்கு எதிராக ஆண்டவரே இருக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். பணம் உள்ளவர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தான் ஆண்டவரே அவைகள் ஆண்டவரே உதவி செய்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. பாதிக்கப்பட்டவர்களுக்கோ ஆண்டவரே அப்பா, ஏழைகளுக்கோ உதவி செய்வது இல்லாமல் காணப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த தேசத்தில் நடைபெற இருக்கிற ஆண்டவரே இந்த ஹிட்லர் ஆட்சி ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஹிட்லர் எப்படியாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜெர்மனியில ஆண்டவரே யூதர்களை ஆண்டவரே அப்பா எப்படியாக அவன் கொன்னான் என்று சொல்லி மக்களுடைய மனதிலே அந்த விஷயத்தை ஏற்றி 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 ஆண்டவரே யூதர்களை எப்படியாக அவன் கொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடைசியில் அவனே ஆண்டவரே மக்கள் எதற்கு பயந்து ஆண்டவரே தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த ஒரு கோழை ஆண்டவரே, ஆனால் உலகமே அவனை கண்டு நடுங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலும் ஆண்டவரே இஸ்லாமியர்கள் மீது ஏற்படுகிற ஆண்டவரே அப்பா தாக்குதல்கள் ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகின்றன ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே ஆண்டவரே மாஸ்குகள் எல்லாம் விதிக்கப்படுகின்ற காரியங்களை பார்க்கிறோம். எத்தனை விதமான ஆண்டவரே அவர்களுக்கு இளைஞர்கள் கொடுக்க முடியுமோ அத்தனை விதமான இளைஞர்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ விடாமல் ஆண்டவரை பரிதவிக்கின்ற காரியங்களை பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே அப்பா. இதோ ஆண்டவரே மோடியும் ஆண்டவரே இப்படியாகத்தான் ஆண்டவரே அப்பா புது புது ஆண்டவரே ஏதோ சட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவரே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆண்டவரே அவருடைய நிலங்களை யாரும் மற்றவர்கள் வாங்கக்கூடாது என்றும் மற்ற மதத்தினர் வாங்கக்கூடாது என்றும் அவர்கள் மற்ற மதத்தினர் அந்த நிலங்கள் இவர்கள் வாங்கக்கூடாது என்று இப்படியாக ஆண்டவரை கடும் சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டதாக காணப்படுகிறது சுவாமி. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவனும் ஆண்டவரே ஹிட்லரை போலதான் ஒரு கொடுங்கோலாட்சி செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. உலகமே ஆண்டவரை இந்தியர்களை எல்லாருமே அவனை வெறுக்க தொடங்கிய காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும்
ஆண்டவரே, நான் தான் மத்தியில் இருந்து இந்த உலகம், இந்த இந்திய தேசம் முழுவதுமே நானே ஆட்சி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே அரியணையில் அமைந்திருக்கிறதை ஆண்டவரே தேவனே நீர் பார்க்கிறவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே யாருக்கும் ஆண்டவரே அப்பா பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு ஆண்டவரே யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலைமை, வேலை வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் வெடிக்கிறதா இருக்கிறது. ஏதோ வங்க தேசத்துல கூட ஆண்டவரே அப்பா எப்படியாக அந்த தேசத்தின் ஆண்டவரே முதலமைச்சர் ஆண்டவரே அந்த பெண் முதலமைச்சர் ஆண்டவரே அப்பா வங்க தேசத்தை விட்டு ஓடி போய் விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியான கொடுங்கோலாட்சி செய்த அந்த ஆண்டவரே பெண் ஆண்டவரே மாணவர்களுடைய ஆண்டவரே மாணவர்களுக்கு எழுப்புகின்ற ஆண்டவரே போராட்டத்துக்கு முன்பாக ஆர்மியால கூட நிற்க முடியாது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எல்லாரும் ஆண்டவரை கிளம்பி ஆண்டவரே வேலை வாய்ப்பு இல்லாததுனாலே ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அவருடைய மாளிகைக்கு சென்று அவருடைய மாளிகையை முற்றுகையிட்ட பொழுது அவள் ஆண்டவரே அப்பா ஹெலிகாப்டரில் ஏறி பறந்து ஆண்டவரை தப்பித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். முஜிபுர் ரஹ்மானுடைய மகளாக ஆண்டவரே ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் ஷேக் ஹசீனா என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியான குடும்பலாட்சி ஆண்டவரே அவர் செய்தால் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே ஆர்மி தான் ஆண்டவரே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படியான ஒரு நிலைமை ஆண்டவரே இந்திய தேசத்திற்கு வருவதற்கு இன்னும் ஆண்டவரே வெகு காலம் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். ஏனென்றால் படித்து வருகின்ற வாலிபர்களுக்கு ஆண்டவரே வேலை இல்லை ஆண்டவரே அப்பா. ஆனால் வரி வசதி வரியோ அதிகமாக எல்லா இடங்களிலும் ஆண்டவரே பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தார். அதனால் மக்கள் எல்லாம் மிகுந்த ஆண்டவரே கோபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே வாக்கு ஆண்டவரே ஓட் பேங்க் எல்லாரையும் கையில் வைத்துக் கொண்டு ஆண்டவரே அவர்கள் ஆக மட்டும் பார்க்க போனால் அவர்கள் தோற்று போனவர்கள், ஆனாலும் ஆண்டவரே ஓட் பேங்கை எல்லாம் கையில் வைத்து தாங்கள் ஆண்டவரை செய்தது போல காண்பித்து மீண்டும் பதவியில் வந்து அமர்ந்திருக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே கொடியர்கள் கையில் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலன் என்று சொல்லி பார்க்கிறோமே ஆண்டவரே. எங்க ஆண்டவரே ஏழைகள் இன்னும் அதிகமாக நெருக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு உள்ளதும் பிடுங்கப்படுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. அனாதைகளாக திரட்டப்படுகிறார்கள். அவர்கள் எங்கு குழந்தைகளை வைத்துக் கொண்டு எங்கு செல்ல முடியும்? எந்த நாட்டில் அவர்கள் தஞ்சம் போக முடியும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்படுகிற பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உதவி வருகிறது, எங்கு நீதி கிடைக்கின்றது? அவைகள் எல்லாம் ஆண்டவரே ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தவறு செய்தவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் என்று வெளியில் சுற்றுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். சரி அப்பா ஸ்தோத்திரம். வர வர ஆண்டவரே இந்த நாட்கள் எல்லாம் கடைசி காலங்கள் எல்லாம் அவ்வளவு வேதனைக்குரிய காரியங்களாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனிதன் யாரை ஆண்டவரே மிதித்து ஏறி முன்னேறலாம் என்றுதான் ஆண்டவரே உலகம் சென்று கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. சொன்னது போல உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னீங்கப்பா. அந்த உபத்திரத்தின் காலங்கள் தொடங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உலகத்தை ஜெயிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாட்களிலும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அப்பா இதோ எல்ஜிபிடிக்யூடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அட்டகாசங்கள் அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை கொண்டு வருகின்ற ஆண்டவரை புது விதமான கொள்கைகளை எல்லாம் மக்கள் எல்லாம் பின்பற்றுகிற காரியங்களை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே உபாகமத்துல நீர் எந்தெந்த காரியங்களை எல்லாம் மறுபரித்தீரோ அந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் நடந்தேறுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவ ஆலயங்களிலேயே அதிகாரங்கள் ஆண்டவரே உயர்ந்த பதவிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா செர்மனியானது ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே. தேசங்களுக்காக ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்க முடியாது அப்பா. உள்ளத்தை திறந்த ஆண்டவரே ஆமாண்டவரே அப்பா தாசிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே இந்த காலங்கள் ஆமாண்டவரே பொல்லாங்கன் கரத்தில் இருக்குது. நாங்களும் உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்று எங்களை நிகழ்விடாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களை விட்டு எடுபடாமல் நிலைவரமான ஆவிகளுக்குள் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் நிற்பதும் நிலைப்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உமது கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. நல்லவரே வல்லவரே சோத்திரம். காப்பவரே காண்பவரே சோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே சோதரம். நேற்றும் என்றும் மாறாதவரே சோதரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு சோதரம் அப்பா என்று கூப்பிடுற புத்திர சீகாத்து தந்தவரே சோதரம்.
உளையான சீட்டிலும் அந்தகார இருளிலும் இருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு எங்களை வரவழைத்தவரை சோதனம். ஏனென்றாலும் உங்களுடைய புண்ணியங்களை, நீ செய்த நன்மைகளை ஆமாண்டரை நினைத்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரித்து அப்பா உமக்கு சாட்சியாக இருக்க எங்களை ஜீவனோடு வைத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே தேவ செய்திக்காக ஆண்டவரே அப்பா வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரோமர் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ரோமர் 6:14 என்ன சொல்லுகிறது? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கின்றபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏன் இந்த வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது என்றால், நாம் இப்ப கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அன்று நியாயப்பிரமாண காலத்திலே தேவன் ஒவ்வொருடைய பாவங்களுக்கு நிவர்த்தியாக புறாக்களையும் பறவைகளையும் அதை ஆடு மாடுகளையும் பலியாக கொடுத்தார். ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் பாவங்கள் நிவர்த்தியாகும் என்று. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. ஆனால் அவர்களுக்குள்ள தெரிந்தது அது நிச்சயம் அல்ல என்று. ஆனாலும் அந்த பாவம் அவர்களுக்குள்ள பூரணப்படவில்லை. அந்த பாவம் அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. அந்த பலி அவர்களை ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வரவில்லை. அவர்கள் எந்தெந்த பலிகளை எல்லாம் செலுத்தினார்களோ அத்தனை பலிகளும் அவர்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தவில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆனால் நியாய பிரமாணத்துக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை காலங்கள் ஆண்டவரை கடந்து சென்றது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆமாண்டவரே, அதுவரையிலும் ஆண்டவர் தேவன் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு காலகட்டம் வந்தது. ஏனால் அவர்களுக்கு அந்த பாவத்தில் நிவர்த்தி அவர்களுக்கால பூரணப்படவில்லை. பாவம் அவர்களை மேற்கொண்டு கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. பாவத்தினால் அழிந்து கொண்டே இருந்தார்கள். பாவம் 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 என்பதை அவர்களுக்கு பலி கொடுப்பதும் பாவம் செய்வதும் பலி கொடுப்பதுமாக இருந்ததனால் இவர்களுக்கு அந்த பாவத்திற்கு பரிகாரமே இல்லாமல் போயிற்றே என்று. ஹல்லேலூயா. தேவன் அநேகம் 400 வருடங்களாக அவர்களோடு உறவாட ஆமாண்டவரே அவர்களோடு இடைப்பட மறுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் இரக்கம் உள்ளவர் இல்லையா? தேவன் கிருபை உள்ளவர் இல்லையா? ஏனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள் என்று அவர்களை அப்படியே தள்ளிவிடவில்லையே. ஹல்லேலூயா. கீழ்ப்படியவில்லை என்று. ஆனால் அவர்களுக்கு உடைகளை உடைத்து அவர்களை ஆண்டவரை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி அவர்களை ஆண்டவரை பலிக்கு பெருகும்படியாக ஆசீர்வதித்த தேவன் வாக்கு மாறாதவராக இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் மரண பரியந்தம் அவர்களோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிதான் தேவன் இன்றும் நம்மளோடு கூட மரண பரியந்தம் நம்மளோடு கூட இருக்க அவர் வாஞ்சியாவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்திற்கு அனுப்பி ஹல்லேலூயா தன் குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு பலிதான் ஆண்டவரே தேவனை தேவனுடைய கிருபையிலே நாம் வாழ வைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏனால் அப்பேற்பட்ட ரத்தம் ஆண்டவரே விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்துபடியாய் ஹல்லேலூயா எல்லாருடைய பாவங்களுக்கு நிவர்த்தியாக பூர்ணமாகும்படியாய் ஹல்லேலூயா அந்த கிருபாதார பலிதான் இன்று நாளிலே தேவனுடைய சமூகத்தில் இன்றும் பரிதி பேசிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் முதலிலே நியாய பிராமணத்திற்கு கீழ்ப்பட்டாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்பதை நம் பாவங்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா கிருபையின் காலத்தில் இருக்கிறபடினால் பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று. ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 நாங்கள் வாசிக்கும் போது நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனால்
தேவன் ஒளியா இருக்கிறார், நாமளும் அந்த ஒளியிலே வாசம் பண்ண வாஞ்சிக்க வேண்டும். அப்போ ஒளியில் இருக்கும் போது ஒளியானது இருளை பற்றி கொள்ளாது. இருள் என்ன செய்யும்? அகன்று விடும். ஒளியை இருள் பற்றிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்? ஒளியா இருக்கும்போது, ஒளியோடு நாம் சேரும்போது நாமளும் பரிசுத்தரோடு நாம சேரும்பொழுது பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற முடியும். ஆகதான் பரிசுத்த பிதாவை இடத்தில நாம் வேண்டிக் கொள்வது எப்பொழுதுமே நமக்கு நிறைவேறுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் கிட்டி சேர கிருபை செய்கிறார். மேலும் வாசிப்போம், அதற்கு மேல கண்டினியூவாக. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ரத்தம் நமக்கு பரிந்து பேசுகிறதா இருக்கு. நம்முடைய இயேசுவின் ரத்தம் நம்ம சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஏனால் அவருடைய ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்பதை நாங்கள் அறிக்கணும். ஆகில்தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நாம் ஒரு இடம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தானே சிலுவையிலே சித்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நாம் ஒரு இடம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தானே சிலுவையிலே முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடுவோம். பின்பு எல்லாம் நமக்கு சேர்த்து தந்திடுவார். முதலாக தேவனுக்கு உகந்ததை தேடுவோம். பின்பு எல்லாம் நமக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகனே, ஓரிடம் நாம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், அதற்காகத்தானே சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். இயேசுவிடம் உண்டு நாம் தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். இயேசுவிடம் உண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நாம் ஒரு இடம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், அதை இன்று தருகிறார். அதற்காகத்தானே சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், க்ளோரி. உலகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தானே சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நாம் ஒரு இடம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தானே சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால்தான் தேவன் விரும்புகிறது என்ன? ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 3:3 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்.
ஆம் தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனை சத்தத்தை கேட்டு உணர்ந்து நடக்க பிரியமுள்ள பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இன்று சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை. அப்படி என்றால் நாம் இம்மைக்கும் மறுமைக்கும் சொந்தக்காரராக இருக்க, இம்மையிலும் தேவனை நேசிக்கிறோம், அதே மறுமையிலும் தேவனோடு இருப்போம். என்னால் எந்த அளவுக்கு பூமியில தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நிச்சயம் முடிவு, நம்பிக்கை உண்டாயிருக்கும். ஏனென்றால் பரலோகத்தில் அங்கு பால்கடிப்பு இல்லை, அங்கு வருத்தம் இல்லை, அங்கு தாகம் இல்லை, அங்கு பசி இல்லை, அங்கு நிர்வாணம் இல்லை, அங்கு உங்களுடைய குறைவுகள் எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட இடத்தில் நாம் போய் இருக்க வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஏன், எப்படி நாங்கள் மறுபடியும் பிறப்பது என்று அங்க நிக்கதேமு கேள்வியை எழுப்புகிறார். ஏனால் அவர் ஒரு பெரிய வேத பண்டிகர். அவர் வேதத்தை குறித்து அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர், முதிர் வயது உள்ளவர். அவர் தேவனிடத்தில் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே, நாங்கள் எப்படி தாய் வீட்டில் போய் பிறக்க முடியும் என்று. அல்ல அல்ல அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 3:5 எடுத்து வாசிப்போம். இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். ஆகதான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அநேகர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அவளை பிடித்துக் அவனுடைய பாக்கியவான்கள் என்று அவனுடைய அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது எல்லோரும் அந்த இடத்துல ஆமாண்டவர் யோவான் எடுத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் அந்த ஜனங்களோடு சொல்லுகிறார், நான் இப்பொழுது உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பார் என்று. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் மீண்டுமாக தேவன் நிக்கதேமிடத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் மாமிசத்தில் பிறப்பதெல்லாம் மாமிசமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆவியிலே பிறக்கிறவர்கள் ஆவியாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆகினால் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்